இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் கோயில். காஞ்சிபுரத்து மையத்தில் தான் இந்த கச்சபேஸ்வரர் கோயில் இருக்கு. பல்லவர்களுடைய தலைநகரமா இந்த காஞ்சிபுரம் இருந்தனாலேயே இங்க கோயில்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. காஞ்சிபுரத்துல சுமார் 1000 கோயிலுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட நுழைவாயில பாத்தீங்கன்னா இந்த 2 ஆணைகள் இருக்கு பாத்தீங்களா, இது முன்னாடி இல்லைங்க, இப்பதான் அதை வச்சிருக்காங்க. வாங்க இப்ப கோயிலுக்குள்ள போலாம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா, தேவர்களும் அசுரர்களும் அமுத்த வேண்டி பார்க்கடல மந்திர மலைய மத்தா வச்சு வாசுகி பாம்ப கயிறா வச்சு கடைய ஆரம்பிச்சாங்க. அந்த மலையுடைய பாரம் தாங்க முடியாம அந்த மலை அலுங்க ஆரம்பிச்சது. அதை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டாங்க. தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்று ஊர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்தார மலைய தாங்கி உதவி பெறுவதாக வாக்களித்தாரு. அமுத கிடைச்ச அப்புறமாவும் கூர்ம அவதாரத்துல இருந்த திருமால் அந்த பார்க்கடலை முழுவதும் சுற்றி திரிந்து கலக்கினாரு. அதை கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தஞ்சம் அடிச்சாங்க. அங்க வந்த சிவபெருமான் அந்த கூர்மத்தை அழித்து அதன் முதுகு ஓட்டை மட்டும் தனியாக பிரித்து மாலையா அணிஞ்சிட்டாரு. திருமாலும் தன் தவற மன்னித்து அருளுமாறு ஈஸ்வரனை வேண்டினார். திருமால் தம் தசாவதாரம் ஆன கூர்ம அவதாரமாக கச்சமாக ஈஸ்வரனை வழிபட்டதால் இந்த திருத்தலத்தில் ஈஸ்வரன் கச்சேஸ்வரன் என்ற திருப்பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் 18 ஆண்டுகள் கழிச்சு இப்போ கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க. இங்க கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமையில தலை, மூக்கு, வாய், காது சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர மக்கள் மாவினால் அகல் விளக்கு தயார் செஞ்சு மண் சட்டி தீபம் ஏற்றி தலையில வச்சு கோயில சுற்றி வராங்க. இந்த திருக்குளத்தின் பெயர் இஷ்ட சித்தி தீர்த்தம். இந்த கோயில் குளத்தை சுற்றி சிற்ப வேலைப்பாடுகள் கூடிய கருங்கல் தடுப்புகள் அமைச்சிருக்காங்க. முன்னாடி இது இல்லைங்க, இப்பதான் இந்த கும்பாபிஷேகத்துக்காக செஞ்சிருக்காங்க. மீண்டும் இன்னொரு இடத்துல சந்திப்போம். நன்றி.